ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த விடுதலை ஜெபத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரும்படியாக ஜெபிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீங்க அசைபாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு ஒரு மன்னாவை பிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மன்னாவானது ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்தது போல ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொண்டு போமா. ஆண்டவரே, என்னுடைய எங்க மத்தியில நீங்க பேசுங்கப்பா. எனக்கு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னை தொடுங்க. ஹல்லேலூயா. ரபாலா கடரபா ஷி கடரபா. தேவ பிரசனம் நிரப்புவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூடுமானால் அன்மியூட் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசனை இந்த நேரத்துல நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை எல்லாரையும் நிரப்பும்படியா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரபா லாபா ரபா லேபா ரபா லாஷா காட்டா ரபா சீகடா ரீபலா கண்டரா கடதுரி ஆக்கடரபா லேபே ரேபே லேபே ஷாபலா கட்டரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை தார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. நல்லா ஜெபிங்க. நல்ல அபிஷேகத்தை நிரப்பி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ராபா ராகாட்டா ராகாட்டா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. அதுதான் பவுல் சொல்ற. நான் உன்மேல் கைகள் வைத்ததுனாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும் தீமை தேக்கி சொன்னார். ஹல்லேலூயா. ஷாகாடா ராபா லாகாடா ராகாடா தீரகடா. ஆவியில ஒரு அக்கினியை கத்த வச்சிருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆவியும் அது மீட்கப்பட்ட ஆவி. ஹல்லேலூயா. அது புதிய சிருஷ்டி. அதுல ஒரு பவர் இருக்கு. ஒரு புதிய வாழ்க்கையே கத்தர் அதுக்குள்ளதான் வச்சுக்கிறார். நீங்க மனசுல வாழ்றதை காட்டிலும் ஆவியில வாழ்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் காட்ல இருந்து பாருங்க. தேவ பிரசன்னத்துல வாழ்க்கையை தொடங்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாழ்க்கையில ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபை. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை மரணமா இருக்குது. மாம்ச எண்ணங்கள், அறிவுகள், மனசுல மூளை அறிவுகள்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆவியின் சிந்தை மாத்திரமே ஜீவனை தரும். ஆவியில மாத்திரம் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நம்ம ஆவியை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராகாடாரா ரிபலா ஷபலா காட்டரா. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியை ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய ஆவியில ஒரு விடுதலை கொடுங்க. என்னுடைய ஆவியில இருக்கிற அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுங்க. அது இந்த பொருள் இந்த மாம்சீக தளத்துல இந்த பிசிக்கல் ரெலம்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளி உலகத்துல அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். வெளி உலகத்துல தோல்விகளும் பயங்களும் அவமானமும் நிந்தையுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையில. உள்ளான உலகத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. உள்ளான ஆவிலும் ஜீவ தண்ணீர் புறப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாடா ரீபாலா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே,
எனக்குள்ள ஒரு அக்கினியை வச்சிருக்கிறீங்க, எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்க. அததான் இன்னைக்கு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு இல்லாத குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீட்ட சொன்னாரு, 5 பேரோட நீ வாழ்ந்து உன் வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போனது உண்மைதான். ஆனா நான் உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீரை புறப்பட செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தண்ணி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. 5 பேர் 5 கணவர்கள் புருஷர்கள் இருந்தார்கள் இயேசுவே சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஃபெயிலியரான அந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள ஜீவ தண்ணீரை கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. ரபா லபா ரபா 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 ஜீவ தண்ணீரை பேசினார். ஷபா ராகாட்டா ராகாட்டா ரபாலா மாராகா. உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குது. ஹல்லேலூயா. 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 மாராகாடா தூரகடரா. வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பாக்குற மாதிரி வாழாதீங்க. நீங்க பாக்குறது புரிந்து கொள்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ளத்துல புதிதான ஆவியில ஒரு புதிய ஜீவ வாழ்க்கையை வச்சிருக்கிறார். புதிய ஜீவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய மாம்சிக படிப்புனாலேயோ, நீங்க படித்த படிப்புனாலேயும், உங்க மனசு அறிவுனாலே வாழ்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. ஹல்லேலூயா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆசீர்வாதமே கிடையாது உங்களுக்கு. அதுல ஒரு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, விடுதலை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானம். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ராகாடா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஷாபா ராபா ரா. நல்லா சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி அபிஷேகத்தை தாரும். இல்லைன்னா நான் சாகுறேன் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகத்தை தாரு, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணாம். ரபா லாமா ராகாட்டா. வெறுமையான வாழ்க்கை எனக்கு வேணாம். ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். லாகாட்டா ராகா. என்னை எழுப்போ, எனக்குள்ள ஜீவ அக்கினியை போடும். ராகாட்டா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நல்ல சத்தமா. நீங்க ஜெபிக்கவே மாட்டீங்க, அமைதியா இருக்கிறீங்க. எல்லாம் ஜெபிங்க. வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் தொடரணும். கர்த்தரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. 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 நல்ல ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ரீபா லாபா ஷபலா கட்டரபா மரகடரபல கட்டரபா அரே ரே மே ஹாந்தோ ரோ கடரே ஷகடரபா. ஆண்டவரே, இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. அபிஷேகத்தினால் நிரப்ப ஆயத்தப்படுத்துங்க. எல்லா தட்டைகள், ஜெபிக்க முடியாத தட்டைகள், உபவாசம் ஜெபிக்க முடியாத தட்டைகள், எல்லா சாத்தான் கட்டுகிற ஜெப வாழ்க்கை கட்டுகிற கிரியைகள், அந்நிய பாஷை பேச முடியாதபடி வச்சுக்கிற கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆவியில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒரு காட்டார வாயில ஒரு அக்கினி இறங்கட்டும், உதடுகள்ல ஒரு அக்கினி இறங்கட்டும். ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நல்ல சத்தமா ஜெபிங்க. ரேகாடா ராகாடா ராகாடா ரா ரேபே லேபே ஷபலபது ரகடதரகடதரபா. தேவ பிரசன்ன ஆட்கொள்ளும்படியா ஒப்பு கொடுங்க. வீட்டுல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்பும்படியா ஒப்பு கொடுங்க. இது ஒரு மகிமையான நேரம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டோட ஹார்ட் டு ஹார்ட் பேசுங்க. கண்களை மூடி ஆண்டோட பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டோட வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அப்படியே உங்களை கரங்களை உயர்த்தி, கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க. எனக்கான ஆவிக்குரிய தலங்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படுவதாக. அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி சூழ போல அப்படி சுத்ததை பார்க்கிறேன். உங்க மேல இறங்கட்டும். விட்டு கொடுங்க. அது எங்க விசுவாசம் இருக்குதோ அங்கதான் இறங்கும். ஹல்லேலூயா. எங்க இப்போ நான் ரிலீஸ் பண்ண ஆவியானவர் ரிலீஸ்
பண்றாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய அவைலபிலிட்டியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப அவைலபிளா ஆண்டவர் கேட்கிற, நீ அவைலபிளா இருந்தா பெற்றுக்கொள்வாய். இருதயமும் ஆவியும் ஆயத்தம் இருந்தா பெற்றுக்கொள்ள. அபிஷேகம் இறங்கட்டும். புது எண்ணெய் இறங்கட்டும். புது எண்ணெயினால் தலையில ஊற்றுங்க ஆண்டவரே. தலையில இருக்கிற பாரங்கள், கவலைகள், டிப்ரெஷன்கள், தோல்விகள் எல்லாம் வெளியேறினது. கண்ணீர் வழியாவோ, சந்தோஷத்தின் வழியாவோ, மைண்ட்ல இருக்கிற காயங்கள், மனசுல இருக்கிற காயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, கீலேயாத்தின் தைலம், ஹல்லேலூயா. கீலேயாத்தின் பிசின் தைலம் இறங்கட்டும், தலைமையில இறங்கட்டும். ஜெபிங். அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் எவ்வளவு நிரப்ப இடம் கொடுங்க. இன்னைக்கு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானுடைய அசைவு தான் நமக்கு தேவை. ஆண்டவரே, என்னைய நீங்க தான் நடத்த முடியும். எந்த மனுஷனோ எந்த சூழ்நிலை கிடையாதப்பா. ஆவியானவர் ஒருவரே நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது ஆவியானவர் தான். அவர்களை வனாந்தரத்தில் நடக்க வைத்தது கர்த்தர் தான். அவர்களை மிருக ஜீவன்களை போல இளைப்பார பண்ணின தேவன் எங்கே என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இளைப்பார பண்ண வைத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவா அடிமைத்தனத்துல வேதனையில் இருந்த தேவ ஜனத்தை கர்த்தர் இளைப்பாறுதலுக்கு ஏதோ நடத்துகிற ஆவியானவர். நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீங்களா? உங்க மைண்ட் இளைப்பாறுதலா இருக்கா? உங்க வாழ்க்கை இளைப்பாறுதலா இருக்குதா? இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. ஆவியானவர் வந்தாதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கும்படியாக கைப்பிடிச்சார். நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியா தான் கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீபா லாபா ராபா லாபா ஷாபால் எல்லா மனுஷனுக்கு இருக்கிற அடிமைத்தனங்கள், மனுஷனால் வருகிற பாதிப்புகள் உங்களை கர்த்தர் விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாவே விடுதலை உண்டு. எந்த மனுஷனால் நீ காயப்படுறாயோ, எந்த மனுஷனால் நீ வேதனை படுறாயோ, அவன் கையிலிருந்து கர்த்தர் உன்னை நிச்சயமா விடுதலையாக்குவார். விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். அதுக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவரே ஒப்பு கொடுங்க. என்னை பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க. அந்நிய பாஷையை நிரப்புங்க. ஆவியானவரோட பிரசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்காக செபிங்க. ஆவியானவரோட இணைந்து செபிங்க. உங்க குடும்பத்துக்காக செபிங்க. வருமானத்துக்காக செபிங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. சரீர சோத்துக்காக கேளுங்க. ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே என்னை விடுதலையாக்க சுகத்தை தாரும். அவர் உங்களுடனே நடுவே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லிட்டு போனார், அவர் உங்களுக்குள்ள அனுப்புறேன், அவர் உங்களுக்குடனே இருப்பார். ஹல்லேலூயா. சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை வழி நடத்துவார். உங்களோட இருப்பார். உலகம் அவரை காணாமலும் அறியாமல் இருக்கிற பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உலகத்தார் அல்ல. உலகத்தார்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ரேகடா ரகடா ரபல ஷபல கட்டரபா லிபா ரபலபா தூரகடர ஷக்கட ரபா. தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. விடுதலை கேளுங்க. நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. மாரா காடா ரா பா பா. இந்த விடுதலை நேரத்துல ஒரு ஜெப நேரம் தான். இது ஜெப நேரம். வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. ஓடிக்கொண்டிருக்கு, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை எதுக்கு ரட்சித்தார்? வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்ல. ஆண்டவரே, பிரச்சனைகளை புலம் சொல்றதுக்கு அழைக்கல. மேலே ஏறி வா. மேலே ஏறி வா. எல்லா அடிமத்தனத்தில் மேலே ஏறி வா. எல்லா பாவத்தை விட்டு வெளியே வா. எல்லா கஷ்ட சூழ்நிலை வெளியே வா. கர்த்தர் அழைக்கிறார். நல்ல சத்தமா ஜெபிங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில அசைப்பாடுங்க. எங்களோட நீங்க பேசுங்க. வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க.
வசனத்தின் எங்களோட பேசுங்க. இந்த நாள் நான் விசுவாசிக்கிற ஆவியானவரே, நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீங்க. நன்றியா விடுதலையாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்துவீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து மியூட் போட்டுக்குங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Jesus. இந்த நாள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த 38 வருஷமாய் வேதனைப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தியானிக்க போகிறோம். சில சத்தியங்களை இதுல காலையில நேரத்துல தற்செயல ஆண்டவர் பாரப்படுத்தினார். இந்த சத்தியத்தை தியானிக்க முடியாது. டக்கு நான் ஓபன் பண்ணேன். இது நான் ரெகுலரா வாசிக்கிற பகுதி கிடையாது. ஆனாலும் காலையில உட்கார்ந்து பைபிள் எடுத்து உட்காரும் பொழுதே கர்த்தர் ஞாபகப்படுத்தின சில காரியங்கள். ஒரு மனுஷன் எவ்வளவா எதிர்பார்த்தவனுக்கு எவ்வளவாய் அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு இந்த சத்தியத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். காலங்களோ அல்லது நேரங்களோ கர்த்தரை கெட்டவரை காட்டாது. ஆமென். ஆனால் மாறாக காலங்கள் எவ்வளவு கடந்து போனாலும், எவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம இழந்து போனாலும் மீண்டும் எழுப்ப தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்ம இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். 2ஆம் வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எபிரேய பாஷையில இந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். எபிரேய பாஷையில் பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருக்குதான். இதை நம்ம பைபிள் நிறைய படிச்சிருப்போம், சின்ன வயசுல சொல்லியிருப்போம். அந்த பெதஸ்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இரக்கத்தின் வீடு அல்லது கிருபையின் வீடுன்னு அர்த்தம். இரக்கம், கிருபை அப்படினாலே என்ன அர்த்தம்? எந்த மனுஷனுடைய தகுதியும் இல்லை அந்த பெதஸ்தா குளத்துக்கு வர்றதுக்கு. அந்த பெதஸ்தா குளத்துல இறங்குற யாருமே தங்க சொந்த நீதியில வர முடியாது. எந்த ஒரு தங்களுடைய சக்தியை கொண்டு வர்றதுக்கு அங்க இடம் இல்லை. அது முழுக்க கிருபையின் வீடு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்கள் செய்யறதெல்லாம் 100க்கு 100%, 100க்கு 1000 முறைமாலும் சரி, நீங்க எத்தனை % போட்டாலும் சரி, ஆகில் நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறதும் விடுதலையாக்குறதும் கிருபையினாலதான் விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. இது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு வீடு. அந்த வீட்டுக்கு பெதஸ்தான்னா என்ன அர்த்தம்? கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதான்? அந்த வீட்டுல ஆட்டு வாசல் அருகே இருக்குதா. அது எங்க இருக்குதான்? ஆட்டு வாசல். ஆடுகள் அன்னைக்கு நெகேமியா நாட்கள் ஆட்டு வாசல், மீன் வாசல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாசல்கள், எருசலேமுக்கு வாசல்கள் இருக்கிறது. அந்தந்த வாசல் வழியா தான் அந்தந்த மிருக ஜீவங்களை கொண்டு வந்து பலியிடுவார்கள், விற்பனை செய்வார்கள். ஆட்டு வாசல் அருகே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடுகளை பலிக்கு கொண்டு வரும்போது அந்த ஆடுகளுக்கு போறதுக்குன்னே ஒரு வாசல் இருக்கு. அந்த வழியில தான் ஆடுகளை பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும் மீன் வாசல்களை பழுது பார்த்து கட்டினார்கள் போட்டு ஒவ்வொரு வாசல்கள், அநேக வாசல்கள் இருக்கிறது. நெகேமியா நாட்கள்ல நம்ம கட்டினதை பார்க்கிறோம். இங்க ஆட்டு வாசல் அருகேன்னு சொல்லும் பொழுது ஆடுனாலே கிறிஸ்துக்களாக இயேசு கிறிஸ்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆட்டு வாசல், இயேசுதான் வாசல், நானே வாசல் இயேசு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வழியாதான் இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? வர முடியும். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாலே, கிருபையின் எல்லைக்குள்ள வந்துட்டாலே அற்புதம் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கணும். நீங்கள் நாளும் நம்முடைய கிருபை, நம்முடைய கிரியையினால முடியாதது. ஆண்டவரே, நான் என்னமோ இதை செஞ்சேன், இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தேன், இவ்வளவு இது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பதில் வராது. ஆனா ஆண்டவரே, நான் எவ்வளவோ உபவாசம் இருந்தேன், 21 நாள் இருந்தேன், 40 நாள் இருந்தேன், அதெல்லாம் கழட்டி வச்சிடுறேன், உங்களுடைய கிருபையின் வீட்டுக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், கிறிஸ்துவை நோக்கி வரேன், கிறிஸ்துக்குள்ள வரேன், அந்த கிறிஸ்துவின் அந்த வீடா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள, கிருபையின் வீட்டுக்குள்ள வரேன் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்துக்குள்ள வரேன் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்குள்ள வரேன், உங்களுடைய சரீரத்தின் மூலமா வர்றேன். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன்.
நம்முடைய தகுதியின்படி அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். விடுதலையாக்கப்படுகிறோம். முதல் பேஸ்மெண்டே சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு கிருபையின் வாசலுக்குள்ளதான் இருக்கணும். ஆமென். கிருபையாகிய கிறிஸ்துவின் வாசல் இருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். இயேசு கிறிஸ்து தான் அற்புதத்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு சொல்லுவாங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கு இருக்கா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க இந்த கஷ்டப்படுறாங்க. நான் எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இருக்கட்டும், ஒன்னே ஒன்னு ரெக்குவயர்மெண்ட் கேட்பார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துக்குள்ள வராங்களா? இயேசுவை நோக்கி வராங்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தை விசுவாசித்து கேட்கிறாங்களா? விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு மாத்திரம்தான் பதில் உண்டாகும். யார் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை உண்டாகும். கஷ்டத்தை சொல்றவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் இறங்குறது இல்லை. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து போகும்போது கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க. ஆனா பரிதியை மட்டும் கூட்டையை மட்டும் தான் என்ன பண்றான்? சத்தமா கூப்பிடுறான். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து இடிச்சு ஒட்டி போனாங்க. ஆனா 12 வருஷமா பெரும்பாலும் சரி மட்டும் தான் விசுவாசத்தை தொட்டு சோதனை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி எத்தனையோ பேர் இடிச்சாங்க, அவரை சுத்தி நெருக்குனாங்க, யாருக்கு அற்புதம் நடக்கல. ஆனா விசுவாசத்தோடு ஒருத்தர் சத்தமே இல்லாம வந்து அவர்கிட்ட இருந்து விடுதலையை வாங்கிட்டு, அதுதான் இங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? எருசலேம் ஆட்டருகே இருக்கிறது, அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் 3ஆம் வசனம், குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவைன்னா, ஆட்டு வாசலுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அது மாத்திரம் இல்ல, கிருபையின் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கான அப்பம் தேவை. காத்து கொண்டிருக்கிறாள், தண்ணீரை பார்த்து கொண்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்துல தண்ணீர்னாலே பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தான் சொன்னா, ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். சமாரிய ஸ்ரீட்டா தான் சொன்னா, ஜீவ தண்ணீரை தரு. சமாரிய ஸ்ரீ வாழ்க்கையை குறித்த பெரிய ஆச்சரியமா எல்லார் வாயும் அடைக்கப்படுது. இந்த இந்த சகோதரிக்கு போய் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, வாழ்க்கையை மாத்தினார். அவ வாழ்க்கை 5 புருஷர்கள். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? ஐயா முதல்ல கல்யாணம் பண்ணேன், டைவர்ஸ் ஆச்சு, சரியில்லை, 2வது ஆளா கல்யாணம் பண்ணேன், இப்ப எங்க வாழ்க்கை சமாதானம் போயிட்டு எத்தனை பேர் சொல்றது இருக்காங்க. ஆனா இந்த லேடியை பாருங்க, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போ இருக்கிற புருஷன் இல்லைன்றார் ஆண்டவர். அந்த அளவுக்கு வாழ்க்கையில கைவிடப்பட்டு குடும்ப வாழ்க்கை சுத்தமா 0. எப்படி பாருங்க, ஒரு சகோதரிக்கு இப்படி நடந்தா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆம்பளையால கூட விட்டுருங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சமாளிச்சு போயிருவாங்க. பொம்பளையால் சொல்லும் பொழுது ஒரு லேடிஸ்க்கு, ஒரு சிஸ்டர்ஸ்க்கு இப்படி ஒரு நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை சரியில்லாம, சமாதானம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம போச்சு. குடும்ப வாழ்க்கையில சமுதாயத்துல என்ன கெட்ட பேர். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவளுக்கு இயேசு என்ன பண்றாரு? அவ வாழ்க்கையை மாத்த வராரு பாருங்க. நீங்க ஆண்டவர் தள்ளப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரியை நோக்கி இயேசு வந்தார். அவளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? தண்ணீரை தரேன், ஜீவ தண்ணீரை தரேன், ஆவியானவரை தரேன். இது வரைக்கும் நீ எதுனால திருப்தி ஆகலையோ, நான் உனக்கு ஆவியானவர் ஆளுங்க. ஆவியானவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பான். ஆவியானவரை பெற்றுக்கொள்னு சொல்லி இனி உன் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை விடு, கர்த்தரை பிடிச்சுக்கோ. உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகரா இருக்கட்டும். இனி கணவரே கர்த்தரா மாறட்டும் உனக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சமாரியா ஸ்திரீட்ட பேசினார். வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, அவள் தண்ணீர் இல்லாத கிணத்துல இரத்த சாட்சியா நீரோ மண்ணால கொல்லப்பட்டாள் சொல்ற. தண்ணி இல்லாத குழியில தூக்கி போட்டாங்களாம். அவ தண்ணி இல்லாம, மாம்ச தண்ணி இல்ல, ஆனா அவளுக்குள்ள ஆண்டவர் இயேசு ஜீவ தண்ணீர் தரேன், அந்த ஜீவ தண்ணீர் தான் அவளை தாங்கினது. 3 நாள், கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் சொல்றாங்க, 3 நாள், குறைஞ்ச 3 நாள் தண்ணி இல்லாம இருந்து அப்படியே மரித்து போனான். இரத்த சாட்சியா மரித்தாளாம். இயேசுக்காக அந்த தண்ணீர் அவளை இரத்த சாட்சியா மரிக்க வைத்தது. இயேசுக்காக வாழாரு. எந்த மனுஷனும், எந்த புருஷனும், எந்த மனுஷனும் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை, அவளுக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லை. ஆனா இயேசு ஆத்ம நேசரா வந்து அவள் கரத்தை பிடித்தார், அவளை ஆசீர்வதித்தார். இதுதான் அந்த சமாஜ ஸ்திரீ கொடுத்து நம்ம வாசிக்க, தண்ணீரை கொடுத்து வாசிக்கிறோம். இவங்களும் எல்லாரும் தண்ணியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் கலக்கப்படும், நாங்க தண்ணிக்குள்ள இறங்குவோம். ஏன்? சில சமயங்கள் தேவதூதர்கள் இறங்கி தண்ணீரை கலக்குவாங்க.
அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தரா இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ள இறங்குனாங்கன்னா சுகமாயிரும். தண்ணீர் நோக்கி வந்தா சுகம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நோக்கி வருவோம். தண்ணீர் நம்ம கலக்கட்டும். நமக்குள்ள ஊற்றப்பட்ட தண்ணீரை கலக்குவோம். அல்லேலூயா. தேவ தூதர்கள் நமக்குள்ளதுல அந்த தண்ணீரை கலக்கி விடட்டும். ஆமென். ஒரு அற்புதத்தின் தண்ணீரா மாறட்டும். ஷாப்பாலா காட்டாராபா. அற்புதமே இல்லாம எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அல்லது அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? உங்கள் தண்ணீர்கள் கலக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் கலக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அவைகள் ஜீவ தண்ணீராய் சுகமளிக்கும் தண்ணீராய் மாறுவதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவையில் நடப்பதாக. இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, 3 விதமான தேவையோட இருக்கிற மனுஷரை பார்க்கிறோம். ஒருவர் குருடர். ஒருத்தர் என்னவா? குருடர். மாம்சி உண்மையாவே கண்ணில் தெரியல. கண் பிரச்சனை, கண்ணு தெரியாது, உலகத்தை பார்க்கல. இது 2 விதமா விஷயம். ஒண்ணு ஆவிக்குரிய குருடர்னு வச்சுக்கலாம், சரீர குருடர் வச்சுக்கலாம். சரீர கண் பிரச்சனை, அப்படிப்பட்டவங்களை யாரதான் பார்க்கணும்? தண்ணீர் தான் வரும். ஆமே. தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய இடத்துல எனக்கு தரிசனமே இல்லை, என் வாழ்க்கையை குறித்து எனக்கு தெரியவே மாட்டேது, எனக்கு என் நிலைமையை குறித்து நான் எந்த நன்மையும் பார்க்கவே முடியல, எந்த ஒரு காரியத்தையும் நன்மையான காரியங்களையும் தரிசனங்களையும் நான் பார்க்க முடியல, என் கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது, என் கண்கள் அந்தகாரத்துல இருக்குது, எனக்கு வெளிச்சமே இல்லாம இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கும் தண்ணீர் தான் தேவை. ஆமே. அல்லேலூயா. உங்களுக்கு ஆவியானவர் வந்துட்டா உங்க கண்ணை திறப்பார். அதனாலதான் தூங்கி கொண்டிருக்கிற உங்களை எழுப்புவார் ஆண்டவர். ஒருவேளை யார் தூங்குவாங்கன்னு அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் எலியா போல போதும் கர்த்தாவேன்னு சொன்னவர்கள்லாம் தூங்குவாங்க. எலியா சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அந்த மரம், அந்த செடி, சூறை செடின்றது என்ன அர்த்தம்னா அது எரிப்பாங்களாம். ஏன்னா அது ஸ்லோ பாய்சன். அந்த செடி பக்கத்துல படுத்துட்டாங்கனாலே அவங்க லெஸ்பரேட், அதாவது சுவாச மண்டலம் அப்படியே மெதுவா குறைய ஆரம்பிச்சு மூச்சு திணறலாகி இறந்து போயிடும். அப்படிப்பட்ட மூச்சை வாங்குறது தான் அந்த சூறை செடி. அந்த செடியில போய் எலியா என்ன படுத்துக்கிட்டாரு? சூறை செடி போதும் கத்த. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, சூறை செடிகளை எரிக்கும் தழல் கிடைக்குமே. சூறை செடியை பார்த்தாங்கன்னா எரிச்சிருவாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். எங்க பார்த்தாலும் அது எரிச்சிருவாங்க. எப்படி பாம்பை அடிச்சிடுறோம்ல ரோட்ல, ஒரு தேலை பார்த்தா அடிச்சிடுறோம்ல, அது மாதிரி சூறை செடினா எரிச்சிருவாங்க. அந்த செடிக்கு அடியில இந்த எலியா படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே அப்படின்னா டீப் ஸ்லீப், தூங்குறதுக்கு போயிட்டாரு. அப்பதான் ஆண்டவர் எழுப்புற. அல்லேலூயா. தண்ணீர் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது? தண்ணீரை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் எதுக்கு அடையாளம் பண்ணுது? தெளிவை உண்டாக்குற தண்ணி. இன்னைக்கு கண்ணு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்கம்மா, ஏதோ எனக்கு விஷன் தெரியல, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, எனக்கு ஒரு கிளியர் கிடைக்கல, எனக்கு ஒரு தெளிவான ஒரு தரிசனம் உண்டாக மாட்டேதுன்னு சொன்னீங்கன்னா அப்ரோச் பண்ணுங்க வாட்டர். ஆமீன். பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரை கேளுங்க, எதிர்பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்க. ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவராகிய அந்த தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குது, கலக்கி விடுங்க. அல்லேலூயா. எழுப்பி விடுங்க. தேங்க்யூ லார்ட். ஆமீன். எழுப்பி விடுங்க. உங்களுக்குள்ள தரிசன கண்கள் திறக்கப்படட்டும். ஒருவேளை ஆவியில சோர்ந்து போய் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவியான உள்ளான மனுஷன் தட்டி எழுப்புவார். அதுக்குதான் அந்நிய பாஷை பேச சொல்றேன். அதனாலதான் ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களா இருங்கள். ஜெபத்திலே விழிப்புள்ளவர்களா இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள், விழிப்பா இருங்கள்னு சொல்றாரு. அதுதான் இந்த விழிப்பு எதுல வருது? ஆவில வருது. இங்கே குருடர்கள் என்ன பண்றாங்க? குருடர்கள் சப்பானிகள். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன வருது? சப்பானிகள்னா நடக்க முடியாது, லேம் மாதிரி நடக்க முடியாதவர்கள், திமிர்வாதக்காரர்கள் போல, சப்பானிகள் போல, கால்கள் கட்டப்பட்ட நிலைமை, ஓடவே முடியல ஐயா, ஓடவே முடியல. நான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல இப்ப என் கால்கள் முடங்கப்பட்டிருக்கு. என்னால பல காரியங்களை செய்ய முடியல. சரீரத்திலையும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்றேன். நான் ஏதோ ஓட முடியாம அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஓடுமா? என்னுடைய வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்குமா? நான் இந்த குழியிலிருந்து வெளியே வந்துருவேனா? தேங்க்யூ லார்ட். அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன தெரியுமா? தண்ணீர் கலங்குமான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. தண்ணீரை கலக்கிற தூதன் இருக்கிறார். ஆமென். தேவதூதன் மாத்திரம் அல்ல, இயேசுவும் வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே வற்றாத ஜீவ தண்ணீராய் வருவார். ஆமென். உங்களை கலக்குவார். அல்லேலூயா. உங்க தண்ணீர் கலக்கப்படும், உங்களுக்கான சுகம் உண்டாகும்.
தேங்க்யூ லார்ட். அடுத்து பாருங்க, சூம்பின உரிப்புடையவர்கள். சூம்பினா கை சூம்பி போயிருக்கு. நல்ல உதாரத்துவமான கையா இருந்த கை இப்ப எப்படி இருக்குது? சூம்பி நிலைமையில இருக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் கை திறக்க முடியாத கையா இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இவங்கெல்லாம் அநேகர் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து, இவங்க வேலையே எங்கதான் இருக்காங்க? ஆட்டு வாசலுக்குள்ள இருக்கிறாங்க, பெதஸ்தா குளத்துக்குள்ள இருக்கிறாங்க. எப்போ தண்ணீர் கலக்கும்னு சொல்லி என்ன பண்றாங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதோ ஒரு நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? உங்கள் காத்திருக்கிறது வீணாய் போகாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் எது காத்திருக்கிறேனோ அதை நான் வெட்கப்படாமல் பெற்றுக்கொள்வேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு இறுதியில வந்திருக்கீங்க. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமையில அந்த பெதஸ்தா குளத்துல பாருங்களேன். இவங்கெல்லாம் ஒரு காலத்துல எதிர்பார்த்துட்டே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம், சிறையிருப்புல இருக்கலாம். இதுக்கு வேலை என்னால நான் அப்படியே ஸ்டக்கா இருக்கிறேன் பாஸ்டர், பிரதர், நான் ஸ்டக்கா இருக்கிறேன். ஆனா சந்தோஷப்படுங்க, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கனாலே போதும், கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. இவங்க எல்லாருமே ஆட்டு வாசலுக்குள்ள இருக்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். கர்த்தருக்கு வெளியே இல்ல, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு லெவல்ல மேல எழும்பி வரக்கா காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல, நீ காத்து கொண்டிருக்கிற ஆத்மாவா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எதுக்காக காத்து கொண்டிருப்பீர்களோ அதை சீக்கிரம் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கிற, நீ எதுக்காக காத்து கொண்டிருக்கிற அதை பெற்றுக்கொள்வாய். ஆகவே சோர்ந்து போகாது. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருங்கள். நீங்க பெற்றுக்கொள்வதற்காகவே காத்து கொண்டிருங்கள். நீங்கள் காத்து கொண்டிருக்கிறவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எதற்காக காத்து கொண்டிருப்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இவங்க எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்போம். ஏனெனில் சில சமயங்கள் ஒரு நேரம் வரும். ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற நேரத்துல காலங்கள் மாறி போயிருக்கலாம். ஐயா, நான் எதிர்பார்த்த நேரத்தை அற்புதம் நடக்க மாட்டேது. ஐயா, நான் இந்த நேரத்துல பிரதர், இந்த நேரத்துல நான் நடக்கணும்னு எதிர்பார்த்தேன் பாஸ்டர், மிஸ் ஆயிருச்சு. பரவாயில்ல, காத்துருங்க. ஒருவேளை சில காலங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, மீண்டும் காத்துருங்க. இவங்க எல்லாம் மிஸ் பண்ணிருக்கலாம் காலத்தை, ஆனாலும் காத்துக்கொண்டு அங்கதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அங்கேயே ஸ்டே வேரெவர் யூ ஆர். கிறிஸ்துக்குள்ளாக எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. கிறிஸ்துக்குள்ள என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள மட்டும் இருங்க போதும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை சந்திக்க வருவார், உங்களை எழுப்ப வருவார். உங்களுக்கான அற்புதம் நிச்சயமா நடக்கும். நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. ஆமென். சோ அங்க என்ன நடக்குதா? ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொந்தம். இன்னைக்குதான் எபிரேயர்ல படிச்சேன். தூதர்கள் அனுப்பப்படும் பணிவிடாவியார்களே, ரட்சிப்பை சுதந்தரிக்க நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட. கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் தூதனை உங்களுக்காக வேலை செய்ய அனுப்புவார். இவங்களுக்கெல்லாம் யார் அனுப்பினாரா? தேவன் தூதனை அனுப்ப. ஹீலிங் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் சுகமளிக்கும் வல்லமை வச்சிருக்கிறாங்க. அவங்க தண்ணீரை கலக்குறாங்க. அதுல என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? ஹீலிங் அனாயிண்டிங். சுகமளிக்கும் தண்ணீராய் மாறுது. அவங்க மேலேயே ஒரு சுகமளிக்கிற அபிஷேகம் இருக்கு தேவ தூதர்கள் மேலே. ஏன்னா அவர்கள் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறவர்களாக. அவர்கள் எங்கிருந்து புறப்படுறாங்க? பிதாவாகிய தேவனத்திலிருந்து வெளியே வராங்க. அவரே ஜீவன் உள்ளவர். ஜீவன் இருந்துச்சுன்னா உங்க சரீரம் ஜீவனுள்ளதா இருக்கும். சாவாமை உள்ளவற்றிலிருந்து வெளியே வர்றாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலிருந்து வெளியே வர்றாங்க தேவதூதர். ஆகவே அவர்கள் மேலேயும் அந்த பிரசன்னம் பட்டு 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 பட்டு, எப்படி ஒரு இடத்துல தண்ணி பட்டு 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 பாசம் பிடிக்குதோ வலுவலுப்பு, அதுபோல தேவ பிரசன்னத்தை இருந்து இருந்து அவர்கிட்ட ஜீவனை வாங்கி 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 இந்த தேவ தூதர்கள் எல்லாம் ஜீவன் உள்ளலாம் இருக்கு. அதனாலதான் ஒரு தேவதூதன் வரும்போது அறையில வெளிச்சம் வரும். ஏன்? வெளிச்சத்திலிருந்து வெளியே வராது.
அந்த இருட்டா இருக்கிற அந்த ரூம் வெளிச்சமாய் மாறுது. ஏன்? அதனாலதான் ஆவியான உங்களுடைய சரீரத்துல இறங்கும் போது ஒரு இருட்டா இருக்கிற உன் சரீரம் வெளிச்சமாய். அல்லேலூயா சொல்லுவோமா? இருட்டா இருக்கிற உன் கண்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப 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 உன் கண்கள்ல ஒளி இறங்கட்டும். ஜீசஸ் கட்டுரா கந்துரோ. நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய கண்கள்ல கத்துற அக்கினியை போடுகிறேன். அப்படியே கண்ணை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ரீபாரா ரபல்லா பாரா கட்டா தூரா கட்டா. இயேசுவின் நாமத்தில் யார் யார் சத்தியத்தை கேட்டுக்கொண்டுங்களாப்பா, எல்லாருடைய கண்கள்ல ஒரு அக்கினியை போடுங்க. பார்க்கட்டும் வெளிச்சத்தை. தரிசனம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும். அவங்க எதிர்காலத்தை பார்க்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும். அவங்க சரீரத்தை பார்க்கட்டும். வெளிச்சத்தின் தேவனை ஆராதிக்கணும். நீங்க நாளும் வெளிச்சத்தின் தகப்பனை வச்சிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உள்ளவர். அவர் சேரக்கூடாத ஒளியில அவருடைய வித்துங்க நீங்க நானும். அவருடைய சொத்துங்க நீங்கள் நானும். அவருடைய வாரிசுங்க நீங்கள் நானும். அவருடைய குடும்பங்க நீங்கள் நானும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் அந்த காலத்தில் இருக்கவே கூடாது. மற்றவர்களை போல வாழவே கூடாது. மற்றவர்கள் தடவுற போல விசுவாசி தடவே கூடாது. வாழ்க்கையை தடவி 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 வாழக்கூடாது. வெளிச்சமாய் தைரியமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை சிங்கத்துக்கு ஒப்பாக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். நம்முடைய யூத ராஜசிங்கம், அவர் யூத ராஜசிங்கம் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். நம்முடைய தேவன், நம்முடைய குடும்பமே தைரியத்தின் குடும்பம். உங்க அப்பா தைரியம் உள்ளவர். பிதாவாகிய தேவன் தைரியம், அவதான் அப்பான்ற. உங்க அப்பா தைரியம் உள்ளவருங்க. ஆமே, அவருக்கு பிறந்தவங்க நீங்க. அவருடைய வசனத்தினால பிறந்தவங்க. ஹல்லேலூயா. நெஞ்ச தட்டி வாழணும். தைரியமா இருக்கணும். ஒரு பிசாசெல்லாம் காலு கீழே வச்சுக்கணும். மேல தலையை தூக்கிறாங்க. ஆமே, அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிடக்கூடாது. கீழே போடா. ஹல்லேலூயா. சர்ப்பம்லாம் கீழே தான் இருக்கு. அதனாலதான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் போட்டுக்க, அடிக்கவும் போட்டுக்க. மிதிக்கவும்னா என்ன அர்த்தம்? காலு கீழே இருக்குது. அல்லேலூயா. அடிக்கவும் சொல்லியிருந்தாருன்னா கை கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் நேருக்கு நேரம் அடிக்குது பாஸ்டர். சர்ப்பம் எனக்கு நேரம் அடிக்குது பாஸ்டர். சர்ப்பமும் பிசாசும் எனக்கு நேரா. எனக்கு எவ்வளவு தைரியம்! பிசாசு உங்களுக்கு நேருக்கு நேரம் வருதுக்கு. நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டா ஊதிடுவீங்க அவனை. ஓடுறா. ஹல்லேலூயா. எங்க அப்பா பெரியவர். ஹல்லேலூயா. என் அப்பா பெரியவர். நான் அவருடைய பிள்ளை. அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தாள். நீங்கள் நானும் தேவன்கிட்ட இருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆமென். ஆதாம் எங்க இருந்து வந்தான்? கர்த்தரால உண்டாக்கப்பட்ட சரீரம். கர்த்தர் உண்டாக்கின சரீரம். கர்த்தர் எடுத்த ஆதாம்கிட்ட என்ன சுவாசம் ஓடி இருக்குது? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு எவனோ ஒருத்தன் சொன்னானா? ஆனா ஆண்டவர் சொல்ல, என் சுவாசத்தை உனக்கு தரேன். நீ என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை. ஏன்னா என் சுவாசம் தான் உன் மூக்குல இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க சுவாசம் தேவனுடைய சுவாசம். தெரியுமா உங்களுக்கு? இந்த சுவாசத்தை தொடர்றதுக்கு பிசாத்துக்கு அனுமதி கிடையாது. அது தேவனுடைய ப்ராடக்ட். நீங்கள் நானும் தேவனுடைய சொத்து. தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய சுவாசத்தை ஊதினார். நாசியில சுவாசத்தை ஊதினாரா மனுஷன் ஜீவாத்மான. இந்த சுவாசம் யாருடையது? தேவனுடையது. 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 நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் மனுஷனுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. 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 தைரியமா இருக்கு. ஆண்டோட மகிமை உங்களை மூடட்டும். நீங்க தேவனுடைய பிள்ளை, மறந்துடாதீங்க. அப்ப என்ன நடக்குது? 38 எப்பேற்பட்ட வியாதி சொன்னாலும் சொஸ்தமான தேவன் கலக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும், உன்னோட லட்சக்கணக்கில் கடனா இருந்தாலும், கோடிக்கணக்கில் கடனா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ஒரே ஒரு தூதனை மட்டும் கர்த்தர் உனக்கு அனுப்புவார் என்றால் அவனே எல்லாத்தையும் செய்ய முடிச்சிடும். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. அசரியர் ராஜாக்கள் நாட்கள்ல, ஓ தேங்க்யூ லார்ட். ரீகடா ரீபாலா ஷாப்பலா தூரகடபா. எசேக்கியா ராஜா விரோதமாக சனகரிப்பான் கூட்டம் எல்லாரும் வந்து யுத்தம் பண்ண வந்தாங்களா? கர்த்தர் என்ன செஞ்ச? ஒரே ஒரு தூதன் தான் அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் நடுராத்திரி அனுப்பினார். ஓடா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி வந்துட்டாங்க. எத்தனையோ பேர், நீ ஒரு ஆளு போதும். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேருக்கு மேல அடிச்சு ஆளுகள். எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு கம்மியா. 2 லட்சம் பேரை சமாளிக்க ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார்.
ஒரு 4 பேரை சமாளிக்க தேவன் வரமாட்டாரா சிஸ்டர், பிரதர்? உங்களை தேடி ஆண்டவர் வரமாட்டாரா? ஒரு தூதன் அனுப்ப மாட்டாரா உனக்காக? அல்லேலூயா. எதுக்கு கவலைப்படுற இந்த இரவு வேலையில? அல்லேலூயா. ஒரே ஒரு ராத்திரியில எல்லாம் சாப்டர் க்ளோஸ். கர்த்தர் ஒரே ஒரு தூதன் அனுப்புனா ஒரு ராத்திரியில எல்லாம் முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன் பிரச்சனைகள் வேற அறுக்கப்படும் இந்த ராத்திரியில. ஷாபா ரிகாடா ரபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். என்னென்ன பிரச்சனை இருக்குது இன்னைக்கு? ரிகாடா ரீக நடு ராத்திரியில கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பட்டும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனைகள் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஷாபா சொல்லுங்க. செட்டில்மெண்ட் வேற அறுக்கப்படும். சத்துருக்கள் வேற அறுக்கப்படட்டும். என் எல்லையில அச்சுறுத்தி கொண்டு எனக்கு சவால் விடுகிற எல்லா பிரச்சனைகள் சவாலுகள், சொல்லுங்க, சவால்கள் வேற அறுக்கப்படுவதாக, வேற அறுக்கப்படுவதாக, வேற அறுக்கப்படுவதாக. ஒரே ராத்திரியில் ஒரே தூதன், ஒரே ராத்திரி, ஒரே ராத்திரி. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. உங்களுடைய வாயில சத்தங்கள் உண்டாகட்டும். ஆண்டவர் மேல கண்ணை வைங்க. தேவாதி உங்க அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. பரமபிதாவே, என் தகப்பனே, என் தேவனே, என் ராஜாவே, என்னை சிருஷ்டித்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை இந்த பூமியில உண்டாக்கி வச்சிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். உமக்கு நேரம் என் கைகளை உயர்த்துகிறேன். எசேக்கியா ராஜா என்ன செய்வதுன்னு தெரியல, எங்க கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுன்னு சொன்னது போலவே உங்களுடைய கண்கள் இந்த இரவு வேலையில கர்த்தர் நோக்கி பார்ப்பதாக. ஆண்டவரே, என்னுடைய தாவீது சத்துருக்கள் வேற அறுக்கப்படுவார்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். சிஸ்டர், பிரதர், இங்க யாரும் தெரியல. ஆண்டவர், உன் சத்துருக்கள் எல்லாம் நான் வேற அறுக்கிறேன். தாவீது சத்துருக்களை வேற அறுக்கிற காலம் வந்து விட்டது. வேரோடு அறுத்தெறிஞ்சோம். வேரோடு எல்லாம் பிடிங்கி எரியிற நாட்கள் வந்து உன் சத்துருக்கள் எல்லாம் பிடிங்கி எரியப்படுவார்கள். உன்னை உபத்திரம் பண்ணுகிற, உனக்கு விரோதமா வருகிற எல்லா பிரச்சனைகளும் வேரோடு இந்த ராத்திரியில பிடுங்கப்படுவதாக. பிடுங்கி எறிவார். உன் சத்துருக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். உன் பிரச்சனைகள் இந்த ராத்திரியில வேரோடு பிடுங்கி எரியப்படும். விடிய காலத்துல பார்க்கும்போது அவர்கள் செத்த பிரேதங்களை கண்டதாங்க. எப்படி பாரு, அந்த ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தில இருந்து கொண்டு வரும் பொழுது விடிய காலத்துல செத்த பிரேதங்களாய் கண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரெல்லாம் செத்து போனதை பார்த்தார்கள். பின்னாடி கொடுமைப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், அடிமையாக்கும்னு நினைச்ச மனுஷர்கள் எல்லாம் எல்லையில உன் கண்கள் காண எல்லாம் மரித்தவர்களை கடப்பார்கள். எல்லா பிரச்சனையும் செத்து போய் கடப்பாங்க. ஒரே ராத்திரியில எல்லாம் மரித்து போனது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உயர்த்துறீங்க? கைகளை உயர்த்தி நல்ல சோதரம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரே ராத்திரில கர்த்தர் எல்லாம் செய்ய முடியும். உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தவறான எண்ணங்களுக்குள்ள போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதீங்க. வேற எந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடாதீங்க. வேற வழி மாறி போயிடாதீங்க. கர்த்தரை விட்டு அகன்று போயிடாதீங்க. கர்த்தரை விட்டு அகலுகிற பொல்லாத இருதயம் நமக்கு வேணாம். கர்த்தரையே நோக்கி பாருங்க. கர்த்தருடைய பாதத்திலே விழுங்க. உயிரோடு இருந்தாலும் மரிச்சாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கிடப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேற யார் இடத்துல போவோமா? ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி பேதுரு சொன்னானே. யார் இடத்துல போவோம்? ஆண்டவரே, இதுவரைக்கும் யார்கிட்ட போறீங்க? கர்த்தரை விட்டுட்டு யார்கிட்ட போறீங்க? கர்த்தர் இல்லாம வேற கண்மலை எங்க இருக்குது? இந்த உலகத்துல கர்த்தர் தான் உங்களுக்கு கண்மலை, கர்த்தர் தான் வழி. ஹல்லேலூயா. ரபலா கதரியா கடரபா ஷீகட ரிபலா ஹந்த ரோக. எப்பேற்பட்ட வியாதியசனா இருந்தாலும் சொந்தமா அதுதான் ரெக்கார்டு. தேவதூதன் இறங்கிட்டார். தம்முடைய தூதன் அனுப்பிட்டாரு. உங்களுக்கு விடுதலை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தூதனை அனுப்புவார். கர்த்தர் எனக்கு தூதனை அனுப்புவார். எனக்கு விடுதலை உண்டாகும். நான் விடுதலை ஆக்கப்படுவேன். எல்லா இக்கட்டிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்து விடுதலையாகி என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இதுதான் விசுவாசம்.
இதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா ஆண்டவரே, நான் மனுஷனை பார்த்து உங்கள்கிட்ட வரலப்பா. என்னை அழைத்தது நீங்க தான் ஆண்டவரே. என்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டது நீங்க தான் ஆண்டவரே. மனுஷன் எனக்கு பேரு வைக்கல ஆண்டவர். மனுஷனை நான் பார்த்து வளர, இது வரைக்கும் நான் மனுஷனை பார்த்து பார்த்து என் முகம் செத்து போயிருக்கலாம். எல்லாராலும் நான் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், நிந்தை அடைந்திருக்கலாம். ஆனா இனி என் கண்கள் மனுஷன் நோக்கி பார்க்கறதா இல்லப்பா. இனி என்னை நோக்கி பார்க்கவே பலன் இல்லப்பா. உண்மை மட்டும் நான் பார்க்கிறேன். உண்மை மட்டும் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டப்பா. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துலதான் ஒரு 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். 38 வருஷங்க. 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்ல, 38 வருஷம். இன்னைக்கு ஆண்டு சொல்ல 38 வருஷம் ஆனாலும் என்னுடைய காரியம் நிச்சயமா நான் செய்ய வேண்டிய செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டு 38. எல்லாருக்கும் 38 வருஷம் ஆனாலும்னா என்ன அர்த்தம்? 38 வருஷம் ஆக்க போறாரோன்னு அர்த்தம் இல்ல. 38 வருஷம் பெரும்பான்மையான நாட்கள் வியாதியிலே வாழ்ந்துட்டான். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். 38 வருஷமா எதிர்பார்த்தது நடக்கல. 38 வருஷமா தண்ணிக்குள்ள இறங்கலாம் நினைக்கிறான், முடியல. யாரு கொண்டு போய் இறங்கி விடல. பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான். 38 வருஷம். நான் விசுவாசிக்கிறேன், 38 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா, அற்புதத்தை எதிர்பாருங்க. 40 வயசுக்கு மேல இருந்த ஒருத்தனை சோமாக்கினார். 38 40 அப்படின்னாலே உங்க வாழ்க்கை மாறப்போகுது அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. 38 40 வயசு, 40 வயசா இருந்தானா அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியாத முடங்கமா இருந்தாங்க. அப்போ பேதுரு யோவான கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் ஏறக்குறைய 40 வயது உள்ளவன் போட்டுக்கிறேன். 38 40 பிளஸ் எல்லாமே ஆண்டவர் அற்புதங்களை செய்யற வருஷமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. சோ 38 வருஷமா இருந்தா வியாதி கொண்டு இருந்தா. அப்போ அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 38 வருஷமா இருக்கிறான். ஒரு 15 வயசு போடுவான். அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவன் பாவத்தினால வந்த வியாதி. நன்மை தீமை அறிய வயசு குறைஞ்சது ஒரு 15 வயசு, 14-15 வயசுலதான் டீனேஜ் வாலிப பிள்ளைகளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். பாவத்துல விழுற வயசு அந்த 18 19 17 15 16 வயசுலதான் பாவத்துல என்ன பண்ணுவாங்க, விழுகிற வயசு. அப்போ 17 வயசு 16 வயசு இருந்திருக்கலாம். அப்போ பாவத்துல விழுந்தவனா இருக்கலாம். எப்போ வியாதி வந்ததுன்னு தெரியாது. பாவத்து நிமித்தம் 38 வருஷமா வியாதி, 38 வருஷமா கிடக்குறான். அப்போ படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அப்போ அவன் கேட்கிறான், அதுக்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாள். பாருங்க, உடனே அற்புதத்தை செய்யறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 38 வருஷமா எதிர்பார்த்த இடத்துல இருந்து அற்புதம் நடக்கல. எதிர்பாராதவர் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டு வாசலுக்குள்ளதான் உட்காந்து அந்த ஆட்டு வாசல் இருக்கிற பேர் உள்ளவரே வராரு. இன்னைக்கு தேவ பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கர்த்தரே உங்களை சைலண்டா சந்திக்க வரப்போகிறார். நீங்க நினைக்காத ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த வழியில கர்த்தர் வராம எதிர்பார்க்காத மூலமா நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு கர்த்தர் சந்திக்க போகிறார். அவன் எதிர்பார்த்தது அந்த குளத்துல இருந்து ஏதாவது வருமா, இல்ல யாராவது என்னை கொண்டு போய் விடுவாங்களான்னு எதிர்பார்த்தான். ஆனா கர்த்தர் அதெல்லாம் செய்யல. அதுல இருந்து எல்லாம் யாரெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்படிலாம் வரல அவனுக்கு அற்புதம். எதிர்பார்த்தவைகள் நடக்கல. எதிர்பாராதவர் எனக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல, நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து உனக்கு நன்மை வரலன்னா கவலைப்படாது. எதிர்பார்த்த மனுஷர்கள் உன்னை கை விட்டுட்டாங்களா, விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. விட்டுருங்க, மனுஷனை விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்க யாரும் உதவி செய்யாம போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேருக்கு நேராக உங்களை சந்திக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. டைரக்ட் அப்பாயின்மெண்ட். கர்த்தரே உங்களை சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசி? கர்த்தரே என்னை தூக்கி விடுவாரியா? நான் மனுஷனால ரட்சிக்கப்படவில்லை. எந்த மனுஷனால என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட முடியல. பரவாயில்ல, தூக்கி போறான். ஆனா கர்த்தர் என் கையை பிடிச்சு தூக்கி விடுவார். எனக்கு நேருக்கு நேராக பேசுகிறவர் கர்த்தர்.
ஹalleluya. அவன் பாவ கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்கி பாவத்தை மன்னித்தார். ஹalleluya, ஹalleluya. இனி அதிக கேட்ட வராதபடி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். உடனே அற்புதத்தை பெற்று நினையாதவர் வந்து சந்தித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் முடியறக்குள்ளே ஒரு என்கவுண்டர்ஸ் உங்களுக்கு நடப்பதாக. ஹalleluya. கர்த்தர் எதிர்பார்க்காதவர், நீங்க எதிர்பார்க்காதவர், நீங்க நினையாத நேரத்துல உங்களோட பேச வருவாராக. உங்ககிட்ட கர்த்தர் பேசி உங்க கையை பிடிச்சி உங்களை தூக்கி விடுவார். உங்களுக்கு நேர பேசி நீ எழுந்து நட்ட அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வா. அந்த அடிமத்தனத்திலிருந்து வெளியே வா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்க அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள். ரொம்ப நாளா எதிர்பார்த்து உன் சரீர சுகத்தை நீ பெற்றுக்கொள். உன் கண்ணீரின் நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். மனுஷன் உனக்கு உதவி செய்யல, ஒன்னாலுமே நீ முடியல, ஒன்னாலே முடியல. ஆகவே நீ முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற. ஆனா இயேசு அதை பார்த்து, இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து வந்து அவனை தூக்கி விட்டார், அல்லது அவனை பேசினார். அவன் எழுந்து நடந்தான். ஹalleluya. அவன் எழுந்து நடந்தான். ஹalleluya. உன் படுக்கை நீ போட்டுக்கோ, நட. இனி இந்த இடத்துல நீ இருக்காத. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க இடத்தை மாத்த போகிறார், உங்களுடைய சூழ்நிலையை மாத்த போறார். நீ அடைக்கப்பட்ட அந்த நிலைமையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ரேகடா ரபாலா ஷபலா. அப்படி ஜெபிப்போம்மா, கண்களை மூடி. ரேகடா ரீபாலா ஷபலா ரகடரபா மரகடா டடா ஷேகடரோ ரகடா ரபாலா ஷகடரா. எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கோ, நட. உன் சிறையிருப்பு மாறுகிறது. ஆண்டவர் இயேசுவை சந்திக்கட்டும். இனி மனுஷனை பார்க்க கூடாது. ஹalleluya. மனுஷனை பார்த்து பிரயோஜனம் இல்லாம, மனுஷனை பார்த்து ஒரு முனை என்னை இறக்கி கொடுக்க ஆள் இல்லை ஆண்டவரேன்னு சொல்றான். நீ சொந்தமாக விரும்புறாயான்னு கேட்டான். அப்ப ஆமா ஆண்டவர், நான் 38 வருஷமா எதிர்பார்த்துட்டு 38 வருஷமா சோமானு எதிர்பார்த்தேன். பாருங்க, அவனுக்கு நம்பிக்கை பாரு. நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காத்திருந்து தவிச்சு போயிருக்கீங்களா? 38 வருஷம் ஆனாலும் கைவிடாத தேவன் இயேசு இருக்கிறார். ஹalleluya சொல்லுவோம். அதுதான் எங்க சொல்றோம். 38 வருஷம் ஆனாலும் அவனை கைவிடலையே. 1 வருஷம் 2 வருஷமா எதிர்பார்த்து செய்யாம இருப்பானா உனக்கு? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கண்களை மூடி அப்பாவை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க வந்தா போதும் என் சூழ்நிலை மாறும். நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறும் ஆண்டவர். நீங்க என்னை சந்தித்தா எல்லாம் மாறிடும் ஆண்டவரே. ஒரே ஒரு சந்திப்பாப்பா. அதுதான் வேலைக்காரன் சொன்ன, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர், என் வேலைக்காரன் சோமாவும். நீங்க வீட்டுக்குள்ள வந்தவங்களாம் வந்து கூட சொல்றது, தூரத்துல இருந்து சொன்னாலே போதும். ஒரே ஒரு வார்த்தையை நிரப்பட்டவங்க கைகளை உயர்த்தி அப்படியே கேளுங்க. அப்பா, நீங்க வந்தாலே என் சூழ்நிலைமா, நீங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க ஆண்டவரே? ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைக்குள்ள வாங்கப்பா, இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள வாங்க. 38 வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள வாங்க. ஹalleluya, 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 ஹalleluya. உன் வேதனையில கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர். மனுஷன் உங்க வேதனை அறிய முடியாது, சொந்த பந்தங்கள வேதனை அறிய முடியாது. ஆனா உங்க வேதனை அறிந்தவர் இயேசு. அவருடைய கண்கள் அவன் மேல இருந்தது. ஹalleluya, ஹalleluya. அவன் ரொம்ப நாளா இருக்கிறான்னு தெரியல, கர்த்தருக்கு தெரியுது. ஹalleluya. மத்தவங்க எல்லாம் ரிசல்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஆனா பதில வாங்கிட்டு போயிட்டாங்க. இவன் பதில் வாங்காம இருக்கிறானே, இவனுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணுமே. ஹalleluya. உன் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஷாபா ராகடாபா ரேகடரா. உங்களுடைய பண தேவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க கடன் பிரச்சனை எவ்வளவு தேவைன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். லேகடா ரீபாலா ஷாபாலா கட்டரபா. உங்கள் சரீரத்துல என்ன பலவீனம் இருக்குன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரை கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. அப்பா, அப்பா இறங்கும், 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 இறங்கும். இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டு எல்லாருக்காக இறங்கும் ஆண்டவர். யார் யாரு கூப்பிடுறாங்க, யார் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எதிர்பார்த்த அற்புதம் நடப்பதா? இன்னைக்கு 38 வருஷமா எதிர்பார்த்து கொண்டு அற்புதம் நடந்தது. ரீகாடா ரீபாலா ஷாபாலா கட்டரபா. எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாவதாக, எதிர்பார்க்கிற அற்புதம் நடப்பதாக. அது சரீரத்துல இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி, சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரி, சரீரத்துக்கு வெளியில இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, அது எங்க தேவைப்படுதோ அங்க அற்புதம் நடப்பதாக. நாமதான் எழுந்து நட. உன் படுக்கையை போட்டுக்கொண்டு நட. எழுந்து வெளியே வா. அவனுடைய தேவனுடைய வார்த்தையை அவனை பலப்படுத்தினது. எழுந்து நடந்துட்டான். கர்த்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாலே நீங்க வெளியே வந்துருவீங்க. ஹalleluya. எவ்வளவு
எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை வெளியே வந்துருவீங்க. கர்த்தர் பேசட்டும், பேச இடம் கொடுங்க. ஆண்டவர்ட்ட பேச. ஓ ரீ காடா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா, வீட்டு பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, ஓ ரீ காடா ராபாலா, குடும்ப பிரச்சனையோ, நில தகராறோ, சொத்து தகராறோ, என்ன நன்மை பிரச்சனையா இருக்குது, என்ன நன்மை வேணும், கர்த்தர் பேசட்டும், இடம் கொடுங்க, பேசுங்க. அவர் பேச ஆரம்பிச்சோடனே அவன் உடனே எழுந்து நடந்துட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேச இடம் கொடுங்க, பேச இடம் கொடுங்க. பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்றால் வேற யாருக்கு செவி கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. பேசுகிறவருக்கு செவி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறார் அதுதான் கவனிக்கணும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, டைரக்ஷன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஷாபா பா 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 ரகட ரபல ஷகட ரபல கத்துரகட. இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆட்சேபிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தை தாரும், சுகத்தை தாரும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், நோய் நொடிகள் நீங்கி போகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே இந்த கூட்டத்தில், இந்த பிரேயர்ல கர்த்தர் என்னோட பேசினார், இல்லை என்னை விடுதலையாக்கினார் அப்படின்னு ஏதாவது ஒரு சாட்சி இருந்தா ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, அன்மியூட் பண்ணி சீக்கிரமா சொல்லுங்க. தேவன் நாம மகிமைக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதாவது சாட்சி இருக்குதா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேக இடத்துல பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.